துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தான், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே என் எல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த
ஜீவியம் தந்தார். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி திறந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, 2003 கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றுமே இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுது அதை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2043க்குள் தேசத்தில் 2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலைபோல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டு கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெருந்துக்கம். சவ காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும், ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும், ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு சாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும். ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வானமண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியலில் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும். நீர்த்தேக்க அழிவுகள் வரும். ஜலப்பிரளயமும் வரும். புயலும் வரும். பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனும் அல்ல, இனி பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய் போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடும் மழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே ஃபோட்டோ பிடித்து வையுங்கள். அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆள் அரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம்
ஏன் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலைநிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான். அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாய் இருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவிலே யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும். ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறுபிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும். கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ. கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாய் இருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த இயேசு பெரியவர் ஜீவ ஒளி ஜபகோபுர புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும். இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் உங்களால் இயன்ற அளவு 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இப்படி உங்கள் திராணிக்கு ஏற்றபடி இந்த புத்தக ஊழியத்திற்கு உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். அன்பானவர்களே, ஜீவ ஒளி தொலைக்காட்சியானது 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, எஸ்சிவி 179, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 134, ஏஎம்என் 192, அக்ஷயா 675, ஜாக் 194, இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். மேலும் நீங்கள் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளில் நீங்கள் இந்த ஜீவ ஒளி தொலைக்காட்சியை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் ஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜென்ஸ், இப்படிப்பட்ட
இந்த ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் இந்த ஜீவொளி தொலைக்காட்சியை நீங்கள் 24 மணி நேரமும் பார்க்கலாம். அன்பானவர்களே, ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன் என்கிறதான பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை